தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பிக் பாஸ் இந்த ஷோவில் இருக்கும்போது லைம்லைட்டில் இருக்கிறது வேற, அதில் இல்லாதப்ப லைம்லைட்டுக்கு வர்றது வேறங்க. அப்பேற்பட்ட விஷயம் இப்போ ஒன்று நடந்துட்டுருக்கு. ஆனால் ஃபேமுக்காக பண்ணுறாங்களா இல்லை உள்ளபடியே அரசியல் புரிதலோடு பேசுகிறாங்களான்னு தெரியல. ஜூலி அவர்கள் ஒரு சில வீடியோக்களை போட்டு அதுக்கு பதில் வீடியோன்னு சனம் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு இன்னும் நிறைய பேரும் விஜய் சாரோட ஹேட்டர்ஸ்னு ஒரு பக்கம், விஜய் சாரை லவ் பண்ணுறவன்னு ஒரு பக்கம், ரெண்டு தரப்பில் சோஷியல் மீடியா முழுக்க சம சண்டை போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் காங்கிரஸ் சார்ந்து ஒரு பெரிய புயல் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு யாருமே பக்கத்தில் போக முடியல. 50-50ஆவே இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சமீப காலமாக ஜூலி அவர்கள் விஜய் அவர்களை பயங்கரமாக சாடி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இது யார் சொல்லி போடுறதோ இல்லை அவங்களா தன்னடிச்சா போடுறதோ யார் கண்டா. மொதல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் விஜய் அவர்கள் வேலூரில் பேசின ஒரு விஷயத்தை மேற்கொள்ளிட்டு போட்டிருந்தாங்க. அதில் இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் எடுக்கப்பட்ட புகைப்படம் இருக்குல்ல, ஜூலி அவர்கள் இருக்கிற புகைப்படம், அதை பேக்ட்ராப்பாக வச்சு தான் போட்டிருந்தாங்க. அதுவே பல பேரும் ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. சரின்ட்டு அந்த வீடியோக்கு அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பார்த்து பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு இருக்காங்க ஜூலி. ரெண்டாவது வீடியோன்னு ஒன்று போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுமாரி உங்கள் ஆட்கள்லாம் என்ன இதுமாரி பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் வந்து அது இதுன்னு பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த 2 வீடியோஸ் இருக்குல்ல, இது 2 வீடியோஸும் முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் தொடர்ந்து பேசுவோம். ஹாய்ண்ணா ஜூலி, இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படிச்சு பாருங்க. நன்றி அண்ணா. ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு கிடைச்ச வெற்றி இருக்குல்ல, அது தனிநபர் சார்ந்து கிடைச்ச வெற்றி இல்லை. எந்த அரசியல் கட்சியும் கூட அந்த வெற்றியை கிளைம் பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் தான், நான் மட்டும்தான்ற மாதிரி விஷயம்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயம் தான். யார் சொன்னாலும் சரி, அது ஏற்றுக்க முடியாத விஷயம் தான். இந்த 2 வீடியோஸ் பார்த்தீங்களா, விஜய் ஃபேன்ஸும் விஜய் சாரை ஃபாலோ பண்ணுற தொண்டர்களும் கண்டிப்பாக கடுப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எந்தளவு கடுப்பானீங்களோ இல்லையோ, சனம் ஷெட்டி இருக்காங்களே அவங்க செம அப்செட் ஆகிட்டு இருக்காங்க போல இருக்கு. டிஷர்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணியே அவங்க ஜூலிக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் சார் ஒரு குட்டி கதை சொன்னது ஒரு குத்தமான்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காங்க.
இதே கேள்வியை தான் பல பேரை ஜூலியை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. எப்பா டேய், எங்களை பார்த்து அவ்வளோ முட்டாளுங்களா தெரியுமா? இல்லை புரியாம தான் கேட்குற. ஒவ்வொரு வாட்டியும் தளபதி ஸ்பீச் கொடுத்தாலும் என்ன அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி? ஐயோ தளபதி இப்படி பேசுறாங்க, அவங்க ஃபேன்ஸ் அப்படி பண்ணிடுவாங்க, உயிர்கள் போயிடும் அப்படின்னு. நடக்காத ஒன்று நீங்களே ஒரு சீனு கிரியேட் பண்ணி மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு ஏஜெண்டா வச்சு இப்படி பொங்குறீங்களே, இது நியாயமா? இது தேவையா? ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா. ஜூலி, உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லவும் மாட்டேன், நீங்களே படிங்க. உங்களுக்காக தான் இந்த டிஷர்ட் போட்டேன், அவ்வளவுதான் விஷயமே. பி யோர் செல்ஃப். யாரோ எப்போ பிக் பாஸ்ல போய் ட்ரெண்ட் செட் பண்ணாங்க, நம்மளும் அதே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பண்ணதெல்லாம் நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதோ இப்படிதான் நடக்கும். பேசுங்க, ஆனா நீங்க உங்க சொந்த புத்தி யூஸ் பண்ணி பேசுங்க. நம்ம பேசுறதுக்கு நியாயமா இருக்கா, உண்மையா இருக்கான்னு யோசிச்சு பேசுங்க. அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க தளபதி? குட்டி கதை சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல் அடங்காத ஒரு காளை மாடு மாதிரி. அனுபவமே இல்லாம ஒரு புது கட்சியா நாங்க வந்திருக்கோம். அனுபவம் இல்லைன்றது பார்க்காதீங்க, நோக்கம் பாருங்க. மக்கள் பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு புரியும், உங்களுக்காக நம்ம நிறைய செய்வோம், நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. கிளியரா தானே சொல்றாங்க. ஃபுல் ஸ்பீச் பார்த்து தானே நீங்க பேசுறீங்க. இதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற விஷயமே இல்லையே. சரிப்பா, அப்படியே ரொம்ப சின்ன பசங்க, சரி நம்ம கெத்து காமிக்கலாம், பாலமாடு கிட்ட போய் நம்ம சீனை போடலாம் அப்படின்னு ஏதாவது சம்பவம் பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு அக்கறையில நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சமூக அக்கறையில பேசின மாதிரி தெரியல. 50 500 ஆயிட போது பாத்துக்கோங்கன்னா அப்படின்னு தளபதியை தாக்குறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அது பத்தாதுன்னு 2வது வீடியோ வரை போடுறாங்க. இது பியூர் அண்ட் பியூர் பர்சனல் அட்டாக் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க கண்டிப்பா பழி வாங்கதான் போவீங்க, என்ன மட்டும் பழி வாங்குங்க, ஆளுங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது சட்டப்படி இது தவறுங்க. பர்சனல் அட்டாக் பண்றது என்னைக்குமே நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். அது உங்களை ட்ரால் பண்ணாலும் சரி, நீங்க அடுத்தவங்களை ட்ரால் பண்ணாலும் சரி, அது தப்பு தான். ஒரு வாதம்னு வந்துட்டா பிரதிவாதம்னு ஒன்று இருக்குமா? ஜூலி சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சனம் அவர்கள் பேசினாங்களா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? விஜய் சாரோட ஹேட்டர்ஸ் இருப்பாங்களே, டிவிக்கு பெருசா அபிமானம் கொள்ளாதவங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? ஏமா சனம், நீ போமா, நீ எதுவும் பேசாதம்மா, அதை பத்தி என் தலைவி ஜூலியை பேச சொல்லுமா, அவங்க தான் கரெக்டாக பேசுறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு கேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏமா ஜூலி யோசிச்சு தான் பேசுறியாமா, நாங்கள் எதுவுமே ஹார்ஷான வார்த்தையில் உங்களை நோக்கி பயன்படுத்துறதில்ல, பயன்படுத்த வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 2 பக்கமாக இஷ்யூ சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்காத குறையாக போயிட்டு இருக்கு. உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நம்மளை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு எதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் பார்த்துறீங்களா? அதுவும் இது போல் 2 தரப்பு சண்டையில் மையப்படுத்தி நிறைய ஃபேன்ஸாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க. எது எப்படியோ ஜூலி அவர்கள் திரும்பவும் லைம் லைட் வெளிச்சத்தில் வந்திருக்காங்க. அது மறுக்க முடியாத விஷயம்தான். என்ன, இந்த போட்டியில் ஓவியா மட்டும் தான் மிஸ்ஸிங். எதுக்காக சொல்கிறேன்றது பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் ஆட்டம் இருக்குல்ல, இதில் சாமானியர்கள் தயவு செஞ்சு சிக்கிடாதீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அது ஒரு பதிவாக போட்டு விடுறது வேற, அதை அப்படியே எண்ணெயை ஊற்றி ஊற்றி நெருப்பாக எரிய வைக்கிறது வேற. கடைசியில் எரிஞ்சு சாம்பலாகிறது என்னமோ நம்மளாக தான் இருப்போம். மற்றபடி நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்களோ, யார் எதிர்த்து பேசுகிறீங்களோ, அவங்க சார்ந்த ஒரு ஹெல்ப் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகளுக்காக பேசி அஸ்தமனமான பல கலைஞர்களை நம்ம பார்த்துருக்கோம். உதாரணம் சொல்ல முடியும், எதுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டு, சரி விட்டுருங்க. புசி ஆனந்த் அவர்கள், இவர் இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க டிவிக்கு சார்ந்து. என்ன சொல்றாப்புல, தலைமை கழகத்தோட அனுமதி இல்லாம இனிமே யாருமே, எந்த நிர்வாகிகளும் சரி, எந்த தோழர்களும் சரி, ஊடக விவாதங்கள்ல பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல. என்ன ப்ரோ இது? டிவிக்கு தலைவரும் பேச மாட்டார் பெருசா, அதுக்கப்புறம் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச மாட்டாங்க, பேசுறவங்களே பேசக்கூடாது சொல்லிட்டாக்கா அப்ப டிவிக்கு சைடில் இருக்க நியாயங்கள்னு சொல்லிட்டு யார் தான் முன்னெடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கே வருதுல்ல? ஓகே, மேல என்ன சொல்றாரு? பொதுவெளி டிவி நிகழ்ச்சி இருக்குல்ல, இதுவா இருக்கட்டும், விவாதமா இருக்கட்டும், யூடியூப் பேட்டியா கூட இருக்கட்டுமே, இதுக்கெல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா முன் அனுமதி பெற்றே தீரணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிவிக்கு கேடர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த உத்தரவு உங்களுக்கானது தான், தெளிவாக மைண்ட் வச்சுக்கோங்க. எஸ்பி வேலுமணி அண்ணன் இப்போ ஸ்டேஜில் பேசுகிறப்ப என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது இந்த விஷயங்கள் சொல்லலாமான்னு தெரியல, ஆனாலும் சொல்லியிருக்க மாதிரி விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு. அதாவது படம் ரிலீஸ் பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு விஜய் சார் டைமில், அவர் நடித்த படம். அப்போ நான் தான் விஜய் அவர்களை காரில் கூட்டிகிட்டு போனேன். யாரை பார்க்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கறதுக்காக நான் தான் அவரை கூட்டிட்டு போனேன். அந்த சந்திப்பு நடக்க நான் தான் உதவுனேன். படம் ரிலீஸ் ஆன பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டுச்சு, ஃபுல்லாக நான் தான் பண்ணி விட்டேன் அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்காரு. இது கூட இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அதிமுகல இருந்து யார் யாரெல்லாம் தாவேக்காவுக்கு போனாங்களோ அவங்கெல்லாம் இப்போ ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது திரும்பவும் உரிய அங்கீகாரம் கிடைச்சதுனாக்கா, தாவேக்காலே கிடைக்கலையா, இங்க அதிமுகல கிடைக்குது அப்படின்னாக்கா, அதே பதவி அதே மரியாதையை வழங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஏடிஎம்கேவுக்கு திரும்ப வந்துடுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறத அவர் சொல்லியிருக்காருங்க. மக்களே இது தேர்தல் நேரம்,
நடந்ததையும் பேசுவாங்க, நடக்காததையும் பேசுவாங்க. இது ரெண்டுத்துல ட்ராவல் பண்ணுறது தான் நமக்கு பெரிய தலைவலியே. ஸோ இந்த விஷயத்த சொல்லியிருக்காருல, யாரை மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு அண்ணன் செங்கோட்டையன் தான் மைண்டில் வராப்புல. உங்களுக்கு வேறு யாருன்னா வராங்களா? ரைட்டு. கரூரில் தாவேகா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்துச்சுங்க. எஸ், நடந்துச்சு. கரூர் துயரத்துக்கு பிற்பாடு தாவேகா சார்ந்த ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது இந்த ஈவெண்ட்டு தான். இதில் சிறப்பு விருந்தினரா அண்ணன் நாஞ்சில் சம்பத் இருக்கார்ல, அவர் கலந்துக்கிட்டு பேச்சாற்றலை அந்த அளவுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் கரூருக்கும் டிவிகேவுக்கும் என்னதான் 7ஆம் பொருத்தமோ தெரியல. அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த கொடி கம்பம் அப்படியே சாய ஆரம்பிச்சிடுச்சு. அண்ணன் பக்கத்தில் இருந்த ஜெகதீசன் பாண்டியர் இருக்கார்ல, இவர் தலையில் அந்த கம்பம் பட்டு அவருக்கு காயம். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இது போல விஷயமும் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில் காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக தான் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னாக்கா இட்ஸ் அப் டு யூ மக்களே. அது வலுவாக இல்லை, அதான் இப்போ நிதர்சனமாக தெரியுது. காங்கிரஸ் நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க, அதுவும் கண்கூடாக தெரியுது. அதாவது டிவிகேன்ற ஒரு கட்சி உதயமாகாமல் இருந்திருந்தா திமுக என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் காங்கிரஸ் கேட்டிருக்குமா? ஆனால் டிவிகேன்ற ஒரு புது வர வந்திருக்கா கட்சி, இப்போ காங்கிரஸ் நல்லா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்த ரொம்ப பெருசாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா முக்கியமான கூட்டணி கட்சியாக இருந்தால் கேட்கலாம், தப்பே கிடையாது. காங்கிரஸ் கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் டிஎம்கே அதுக்கு ஒத்துக்கணும்ல. ஸோ அதனால் இழுபறி பெருசாக போயிட்டுருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வராங்க. இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயத்தில் இறுதி முடிவெடுக்க அவரே கிளம்பி சென்னை வராரு போல இருக்கு. இல்லை இன்னொரு தகவலை வெளியே கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களை ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சு பேசலான்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு நெக் டு நெக் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனு. காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்க போகுதுன்றது இதுக்கப்புறம் பெரிய கேள்வியாக மாறிடுச்சு. திமுக சைடில் இப்போ யாராக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, இல்லைங்க கூட்டணி வலுவாக தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆனால் தொகுதி பங்கீடு முடிகிற வரைக்கும் எந்த கூட்டணியும் வலுவானது கிடையாது. அது இங்கேயும் தெளிவாக பொருந்தும். ஸோ யானை மேலே கை அமரப்போதா என்ன? இந்த கேள்வி தான் பல பேர் மனசில் இப்போ உதயமாகிருக்கு. இப்போதைக்கு சென்னைக்கு வர ராகுல் காந்தி அவர்கள் யாரை முதல்ல சந்திச்சு பேச வாய்ப்பு இருக்குது? ஆப்வியஸாக முதலமைச்சர்களை சந்திச்சு பேச வாய்ப்பு இருக்குது. அந்த சந்திப்போடு நின்றுமா, இல்லை அடுத்த கட்ட சந்திப்பா இன்னொருத்தரை சந்திக்கலாமா? பெரிய குழப்ப மக்களை இப்போ யோசிச்சு பாருங்களா. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடப்படுதுன்ற விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா இந்திய லெவலில் பெரிய பிரேக்கிங் நியூஸாக இருக்கும். ஏன்னா சவுத்தில் காங்கிரஸ் ஓரளவுக்காச்சும் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணமே இங்கே இருக்க சில கட்சிகள் தான். அந்த கட்சிகள் சார்ந்த கூட்டணியை முடிச்சிட்டாக்கா அது பெரிய தலைவலியை அந்த காங்கிரஸ் கட்சி கூட ஏற்படுத்தலாம். இதோட நல்லக்கண்ணு அவர்கள் சமீபத்தில் மறைஞ்சாங்கல்ல, இவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நேரில் வந்திருக்காங்க. அவர் வெளியில வர்ற விஷயம் பொதுக்கூட்டம் சார்ந்தோ கட்சி நிகழ்ச்சி சார்ந்தோ பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ காம்ரேட்ஸ்க்கு ஏற்பட்டிருக்க இந்த துயர் இருக்குல்ல, இதுல பங்கெடுத்துக்கிற வகையில அவர் நேரில் வந்திருக்காரு, அஞ்சலி செலுத்தியிருக்காரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிற்கிற கூட்டம் இருக்குல்ல, அதே அளவு கூட்டம் மட்டும் ஐயா நல்லக்கண்ணவர்கள் பின்னாடி நின்று இருந்தா யோசிச்சு பாருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.